இந்த வீடியோல குபேரா படத்தோட அப்டேட்டை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஆடியோ லான்ச் நடந்தது இல்லையா? அதுல தனுஷ் பேசின விஷயங்கள் நெறைய பேர்த்துக்கு மோகஞ்சுளிக்க வச்சிருக்கு. நெட்டிசன்ஸ் எல்லாம் சரம் மாரியே தனுஷ பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ராஷ்மிகா மந்தனாவை பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் இருக்கு. இந்த அப்டேட் எல்லாம் ஒவ்வொரு ராஷ்மிகா மந்தனாவோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு அப்டேட். அதையும் நீங்க பாத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான டைரக்டர். அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதுல அவர் என்ன எக்ஸ்பர்ட், எதுல ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம சிம்பு தனுஷ் கம்பேர் பண்ணா இப்ப சிம்பு தான் டாப் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. எதனால சிம்பு டாப், இப்ப ஏன் தனுஷை கீழே இறக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஃபன்னாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தனுஷை பற்றின உண்மையான ட்ரூத் எல்லாம் பேச போகிறோம். ஸோ தனுஷ் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்க்காம கமெண்ட் செக்ஷனில் என்னை கழிச்சு வச்சிடாதீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ இது போக நிறைய அப்டேட் உள்ள இருக்குது. வீடியோ பார்த்தது உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க நிறைய வீடியோக்களை போகலாம். ஓகே, குபேரா படம். தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, பாக்யராஜ் இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளர்கள் நடித்த படம் தான் குபேரா. இந்த படம் ஜூன் 20 ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 120 கோடி. அதில் தனுஷோட சம்பளமே 40 கோடின்னு சொல்கிறாங்க. உண்மையானு தெரியல. அது போக ரிமைனிங் இருக்கிறது ஒரு சிம்பிளான பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. ஆனால் விசுவலாக பார்க்கும்போது இந்த படம் நல்ல கிராண்டாகவே வந்திருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம தோட்டத்தரணி உள்ள இருக்காரு. அதனால செட்டெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் பேசுனது நிறைய பேர்த்துக்கு என்னடா தனுஷ் வர வர ரொம்ப அவரோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஆடியோ லான்ச்சில் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க? ஏப்பா நீங்கள் ஆடியோ லான்ச் நடந்தால் ஆடியோ லான்ச்சில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுங்க. ஆடியோ லான்ச்சில் அந்த பாடல்கள் எப்படி இருக்குது, அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் பேசுங்க. உங்களோட பர்சனல் லைஃப்பில் எதுக்கு பேசுங்க? உங்கள் சொந்த கதை சோக கதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் அந்த ஆடியோ லான்ச்சை உட்காந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்றைக்கி அந்த ஆடியோ லான்ச் நடந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கீழே சரம் மாதிரியே தனுஷை தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. தனுஷ் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரனாக முடியாது. அதே மாதிரி எல்லாருமே மைக்கை பிடிச்சா சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாது. அதே மாதிரி விஜய் ஆயிட முடியாது. ஒரு ஆள் இப்படித்தான் பேசி பேசி இப்போ படத்துலேயே நடிக்காமல் அரசியலுக்கு போயிட்டாரு. இன்னொருத்தர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமையே போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக இப்படி நீங்கள் உங்களோட சொந்த கதை சோக கதை, எனக்கு பின்னாடி ஆடியன்ஸ் இருக்காங்க, செங்கலும் கூட உருவ முடியாது, அந்தளவுக்கு ஃபேன் பேஸ் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பில்லர்ஸ் என்னோடய ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அதாவது ஒருத்தர் உயரமான இடத்துக்கு போயிட்டு இருந்தானா அவனை பிடிச்சி இறக்குறதும் அவனோட பேரை கெடுக்கிறதும் அவனோட உழைப்பை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கும்பல் தெரியுது அப்படிலாம் பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது ரசிகர்கள் கேட்குற ஒரே கேள்வி, ரசிகர்களும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி கேட்குற ஒரே கொஸ்டின் என்ன, உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இப்போ யாருங்க இருக்காங்க? உங்களுக்கு தனுஷ் விசஸ் அப்படின்னு இன்னொரு கேரக்டர் அங்கே இல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க. அதனோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் இந்த வீடியோவில் பின் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி தான் ஒவ்வொருத்தரும் சரமாரியாக தனுஷை கேள்வி கேட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓப்பனாகவே கேட்குறாங்க, ஏங்க என்ன நயன்தாராவா, உங்கள் எதிரி நயன்தாராவா இல்லை சுச்சி லீக்ஸா சொல்லுங்கள், நீங்கள் இவங்க 2 பேர்த்துக்கு பயந்துட்டு தானே ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சில் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஏன்னா நம்மளுக்கே இந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் கத்தி பேசுனது பார்க்கும்போது எதுக்கு அந்த மனசு இப்படி புலம்பிகிட்டு இருக்காரு, கத்திட்டு இருக்காரு. படம் ரிலீஸ் ஆகிறத பற்றி பேசுங்க, இந்த படத்தோட ப்ரொமோஷன் பற்றி பேசுங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்து நம்மளுக்கு அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நானும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கே பொறுமை இழக்கிற அளவுக்குலாம் தனுஷ் இந்த வீடியோவில் பேசியிருக்காரு. அதாவது அந்த ஆடியோ லான்ச்சில் அந்தளவுக்கு தனுஷை பாதித்த விஷயம் என்னப்பா, அவருக்கு அப்படி யாருப்பா காம்படிஷன் இல்லை, அவர் பர்சனல் லைஃப்பில் யாருப்பா அவருக்கு டார்ச்சர் கொடுக்குறது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததில் இவங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க. யார், இந்த சுஜி லீக்ஸு, நம்ம நயன்தாரா அவர்கள், இந்த மாதிரி ஒரு சில உமன்ஸால் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே தனுஷ் மேலே சர்ச்சைகள் தீர்ந்தபாடு இல்லை. இப்போ ரீசெண்டாக ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிஞ்சதுக்கு கூட நம்ம தனுஷ் அவர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க. அந்த சுஜி லீக்ஸில் கூட சுஜி லீக்ஸ்னே வருது, ஏன்னா அவன் பேர் அப்படி ஆகிப்போச்சு. சுஜி கூட சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், இந்த மாதிரி ஆர்த்தி அவர்களும் தனுஷ் அவர்களும் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் சில கான்ட்ரவர்ஷியான மேட்ரஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பலை. ஏன்னா அந்தளவுக்கு தனுஷ் மேலே
ஏகப்பட்ட புகார்கள், ஏகப்பட்ட சர்ச்சைகள். இப்படி இருக்கும்போது தனுஷ் வந்து அதைத்தான் சொல்றாரா? இப்போ வந்து என் பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பொய் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த இடத்துல சொல்றாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. போன ஆடியோ லான்ச்லேயே பார்த்தீங்கன்னா ராயன் ஆடியோ லான்ச்லேயும் இதே மாதிரி தான் வந்து ஹேட்ரஸ்க்கு செருப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து சில விஷயங்கள் அதில் அடக்கி வாசிச்சாரு. ஆனால் இதில் வந்து ரொம்பவே இந்த ஆடியோ லான்ச்சில் பயங்கரமாக பேசிட்டு அப்படி அந்த அளவுக்கு அவருக்கு ஹேட்ரஸ் மேலே அவ்வளோ வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இருக்குது. அதில் ஆல்ரெடி நம்ம விஜய் அவர்கள் பேசுனது கூட நம்ம பார்த்துருப்போம். அவர் அந்தளவுக்கு டீப்பாலாம் இறங்கி பேசியிருக்க மாட்டார். ஏன்னா விஜய் அவர்கள் சந்திக்காத ஒரு அவமானம் கிடையாது. அவருக்கு ஏகப்பட்ட ஹேட்ரஸ் இருந்தாங்க, ட்ரோல் மெட்டீரியலாகவே விஜயை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அந்த அளவுக்கு பொங்கலை. ஆனால் தனுஷ் அவர்கள் பொங்குன்னு பொங்கியிருக்கிறாரு இந்த ஆடியோ லான்ச்சில். ஓகேங்க, தனுஷோட பர்சனல் லைஃப்பை நம்ம தள்ளி ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா அதை ரொம்ப டீப்பாக உள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளால் அந்த அளவுக்கு உள்ள பார்க்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தனுஷை ஒரு ஆக்டரா ஒரு தியேட்டரில் ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பர் ஆக்டர், ஃபேண்டாஸ்டிக்கான ஆக்டர், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு உயர்த்தப்பட்ட ஒரு ஆக்டர். ஹாலிவுட்ல இன்னைக்கு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க தனுஷ். அந்த அளவுக்கு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அப்படி இருக்கும்போது ஆமீர் கானே வந்து தனுஷ் கிட்ட பாடம் எடுத்துக்கிட்டுப்பா, தனுஷ் பார்த்து நடிச்சு பழகிட்டுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட், ஹிந்தி ஜேர்னலிஸ்ட், அவர் மூவியெல்லாம் ரிவ்யூ பண்ணுறாரு, அவரே வந்து சொல்லியிருக்காரு. அதனால அந்த அளவுக்கு வந்து தனுஷோட புகழ் வந்து எங்கேயோ இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் நிறையா அவரை வச்சு இணைச்சி பேசுகிறாங்களே தவிர்த்து ஹிந்திலேயாகட்டும் ஹாலிவுட்லேயாகட்டும் தனுஷ்க்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அப்படிப்பட்ட தனுஷ் அவர்கள் நடிக்கிற படம் தான் குபேரா. அந்த குபேரா படத்தை டைரக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு இயக்குனர். அவர் தான் வந்து சேகர் கமுலா. இவர் வந்து 2000 வருஷத்துல தான் வந்து சினிமாவுக்குள்ளே வராரு. 25 வருஷத்துல 9 படம் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு தெலுங்குல போய் சேகர் கமுலானா அவரா சூப்பரான டைரக்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் பேர் இருக்குன்னு தனுஷ் அவர்களே சொல்லியிருக்காரு. அது வந்து ஆடியோ லான்ச் தான். அதுக்கப்புறம் தான் அவரோட ஹிஸ்டரியில ரெஃபர் பண்ணி பார்த்தா அவர் சொன்ன அளவுக்கு இருந்துச்சு. ஓகே, இவர் டைரக்ட் பண்ண படங்கள்னு பார்த்தீங்கன்னா டாலர் ட்ரீம்ஸ், ஆனந்த், ஹாப்பி டேஸ், ஆவக்காய பிரியாணி இந்த மாதிரி ஃபெமிலியரான படங்கள்லாம் வந்து எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு நல்ல படங்களை கொடுத்த டைரக்டர் தான் வந்து இன்னைக்கு குபேரா படத்தை எடுக்கிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆளுன்னு சொல்லியிருந்தேன். அதனால அவர் ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் நினைச்ச மாதிரி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எழுதுவாராம். வெயிட் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஆக்டர்கிட்டே காட்டுவாராம். காட்டுனதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சி போனதுக்கப்புறம் தான் வந்து லொக்கேஷன் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து டைரக்ஷனுக்குள்ளேயே வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்த்தியான டைரக்டருங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. அதே மாதிரி இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. லொக்கேஷன் ஆகட்டும், அந்த அந்த ஸ்டோரிக்கே ஒரு உயிர் கொடுத்த விஷயமாகட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ட்ரைலர்லேயே வந்து ஃபுல் படத்தை பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அந்த அளவுக்கு நம்ம மனசில் நிற்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களை வந்து செட் பண்ணியிருக்காரு நம்ம சேகர் கமுலா. சரிங்க, இது ஒரு நேரடி தெலுங்கு படம். தமிழ்லேயே எடுக்கிறாங்க, டப்பிங் கிடையாது, தமிழ்லேயே எடுக்கிறாங்க, ஹிந்தி டப்பிங். அப்படி இருக்கும்போது தெலுங்கு படம்னாவே ராஷ்மிகா மந்தனா இல்லைன்னா எப்படிங்க? அது தமிழ் படமாகட்டும், தெலுங்கு படமாகட்டும், தெலுங்கு டைரக்டர் தெலுங்கோட கஸ்டடியில் ஒரு படம் வருதுன்னா கண்டிப்பாக ராஷ்மிகா மந்தனா தான் டாப் பிளேஸ் கொடுக்குறாங்க. அப்படித்தான் வந்து இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா கமிட் ஆகிருப்பாங்க. ஷூர், அதுதான் வந்து 100% நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு வட்டாரங்களில் இப்போ என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? ராஷ்மிகா மந்தனா ஒரு படத்தில் நடித்தாங்கன்னா அந்த படம் 500 கோடி அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை கிளம்புது. ஆனால் உண்மைதான், அது உங்களுக்கே நல்லா தெரியும் எதனாலேன்னு சொல்லிட்டு. பாட்டெல்லாம் வந்து தூக்கலாக இருக்குன்னு சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட மார்க்கெட் இன்னைக்கு அந்த ரேஞ்சில் இருக்குது. அதனால ராஷ்மிகா மந்தனா ஒரு படத்தில் கமிட் ஆனால் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, 1000 கோடி கூட வசூலாகுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது வெரி ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க எல்லாருமே சொல்கிறது வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் ரியல் லைஃப்பில் அது தமிழ் படத்தில் வரும்போது அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது ஒரு வதந்தின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அது என்னன்னா வந்து சிம்பு அவர்கள் டாப்பில் இருக்காரு, தனுஷ் அவர்கள் டவுன் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு. அது என்ன விஷயம்னா வந்து இப்போ ரீசெண்டாக தனுஷோட ஆக்டிவிட்டி சிம்புவோட ஆக்டிவிட்டி கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போது சிம்பு அவர்கள் வந்து பர்ஃபெக்டாக அவர் வந்து ஒரு செட்டில் ஆகி அவர் ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், அவர் போகிற வர இடம்ல சத்தம் இல்லாமல் போயிட்டு வராரு, நிதானமாக பேசுகிறாரு, தெளிவாக பேசுகிறாரு. அதனால் அவரோட படங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல முறையில் படங்களை முதல் இல்லாத அளவுக்கு இப்போ நல்ல முறையில் படங்களை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக இப்போ என்ன படம் வந்துச்சு, தக்லை படத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அவர் கடந்து வந்த ஸ்ட்ரகிளை பற்றி பேசினார். அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லியிருப்பாரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. முதல் மாதிரில பேசலை, அந்த மாடு அந்த பசு பால் கறக்கிறதெல்லாம் வந்து சிம்பு அவர்கள் வந்து பேசுறது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே யூஸ் பண்ணிருந்தாங்க.
அந்த ஒரு லூஸ் டாக்கெல்லாம் இல்லாமல் இப்போ சிம்பு அவர்கள் வந்து சூப்பராக நல்லா பேசுகிறாரு, பேசிட்டு வந்துட்டுருக்காரு, நல்ல முன்னேற்றமாக தெரியுது. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக தனுஷ் அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த ராயன் ஆடியோ லான்ச்லேருந்து வந்து தனுஷ் ஒரு மார்க்கமாக தான் சுற்றிட்டு இருக்காரு. அவர் பேச்சில் தெளிவே இல்லை. என்ன பண்ணுறாரு அவர் பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து சோசியல் மீடியாவில் சிம்பு பரவாயில்லப்பா, தனுஷ் கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு. இப்போது ஒரு ஆடியோ லான்ச்லேயே ஆகட்டும், இல்லை ஒரு இன்டர்வியூலேயே ஆகட்டும், ஷார்ட் டெம்பர் ஆகிறாரு, இல்லை ஏதோ ஒரு குழப்பத்திலேயே வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோசியல் மீடியாலையும் எக்ஸ் தளத்துலேயும் வந்து தனுஷ் மேலே இந்த குற்றச்சாட்டுகளையும் இந்த வருத்தங்களையும் தெரிவிக்கிறாங்க, இன்க்ளூடிங் அவரோட ஃபேன்ஸுமே. ஆனால் தனுஷ் பேசுனதில் ஒரு காமெடியான விஷயம் சொல்லட்டுமா? என்னன்னா, என் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் ரசிகர்களை வந்து தீப்பந்த மாதிரி அவங்க இருக்கிற வரைக்கும் என்னால ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு செங்கல் கூட எங்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. அப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவலையும் இல்லை. ஏன்னா அவங்களால என்னோட கம்பேனியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ஏப்பா நான் கேட்குறேன், அது வந்து சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், இளைய தளபதி ஆகட்டும், இல்லை அல்டிமேட் ஸ்டார் ஆகட்டும், இல்லை தனுஷ் அவர்கள் ஆகட்டும், யாராவது இருந்துட்டு போங்க, இந்த ஆடியோ லான்ச் வந்து மணிக்கணக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுகிறீங்க. ரசிகர் தான் என் பலம், ரசிகர் தான் எல்லாமே, ரசிகர்லாம் இவ்வளோ ஸ்டேஜுக்கு வந்துருக்க முடியாது. இப்படி வந்து சூப்பராக 2 லட்ச ரூபாய்க்கு வாட்சாக கட்டியிருந்தார் தனுஷ் அவர்கள், பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல லக்ஸரியான லைஃப்பில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே உசுப்பேத்தி கலெக்ஷன் அழுறீங்களே, அவங்கள என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு ஏதாவது கம்பேனியன்ஸ்ன்னு சொல்கிறீங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்களா? இல்லை ஏதாவது உங்களோட ரசிகர்கள் மன்றம் சார்பாகவோ, இல்லை இந்த தனுஷ் ஃபேன்ஸுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்களா? ஏதோ விஜய் அவர்கள் கூட இப்போ அரசியலுக்கு வர்றதுனால ஏதோ பண்ணுறங்கிற பேரில், அதுவும் அரசியலில் நம்ம பதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ரசிகர்களுக்கு என்ன பண்ணுறீங்க? கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க, லட்சமாக வாங்குறீங்க, கோடிகள் தான், அப்போ லட்சங்கள்லாம் வரக்கூடாது, அபத்தம் வாயில் ஏறிங்க. அதனால் கோடிகள் கணக்கில் வாங்குறீங்க, நீங்கள் 50, அவர் வந்து 200, இன்னொருத்தர் 400 எல்லாம் வாங்குறீங்க. ஓகே, ஏதாவது ரசிகர்கள் கொடுக்குறீங்களா? இல்லை, ஒன்றுமே கொடுக்குறது இல்லை. அப்புறம் எதுக்கு ரசிகர்கள் தான் இல்லைன்ட்டு அவங்கள அந்த ஆடியோ லான்ச்சில் அப்படியே இந்த ஃபயரை கிளப்புறது எதுக்கு? படத்தோட ப்ரொமோஷன் தான். நீங்கள் வந்துட்டு ஐயோ தனுஷ் என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, ஐயோ அவர் இப்போ எமோஷனலாக இப்படிலாம் பேசுகிறா, இப்போ அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறது எதுக்கு? தேட்டர் போய் காசு கொடுத்து படம் பார்க்குறதுக்கு தானே. அந்த வேலையத்தை அவங்க வந்து உஸ்பேத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரசிகர்கள் எல்லாம் படத்துக்கு போங்க, படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க பர்சனல் லைஃப்பில் நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு இப்போ கொடியை தூக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணுறாங்கிற இதுவுமே வேண்டாம், நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம். ரசிகர்கள் இருந்துட்டு போவோம். இப்படித்தான் வந்து மைக்கை பிடிச்சி உசுப்பேற்றுவாங்க ஆடியோ லான்ச்சில். ஏன்னா வந்து அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டான்ட்டு அதுக்கெல்லாம் எமோஷனலாகி போய் நிற்காதீங்க. உங்கள் சொந்தக்காரன், உங்கள் கூட பிறந்தவன், இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்டு அப்படின்னா போய் சப்போர்ட்டு போய் நில்லுங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு நடிகர்களுக்கெல்லாம் போய் மைக்கை பிடிச்சி பேசுகிறாங்கன்னா சப்போர்ட்டு போய் தயவு செஞ்சு நின்றாதீங்க அப்படிங்கிறதா நம்ம சொல்ல வந்த விஷயம். அது நடிகர்களாக பார்ப்போம். எனக்கும் தனுஷையும் பிடிக்கும், ரஜினியும் பிடிக்கும், சூப்பர் ஸ்டார் அவர்களையும் பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். ஆனால் பிடிக்கிறதோடு நிறுத்திக்கணும், அதுதான் நல்லது. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். மற்றபடி இந்த புபேரா படம் ஃபென்டாஸ்டிக்கான கதையாக இருக்கும் போது ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் படம் ஓடும், டெஃபினட்டாக கேரண்டி. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.